பப்ளிக் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவான விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட இயக்குனர்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த படத்தோட இயக்குனர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி துல்கர் நடிச்ச, மம்முட்டி பையன் நடிச்ச, ராம்கி நடிச்ச லக்கி பாஸ்கர் என்ற படத்தோட இயக்குனர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. இயக்குனர் என்பதை காட்டிலும் வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லலாம். அற்புதமான ஒரு திரைக்கதை படம். இதுல நடிச்ச நடிகர்களை நம்ம சொல்லியதான் ஆகணும். சூர்யா, அதாவது கருப்பர்னு வெற்றி படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல சூர்யா ஜொலிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட மமிதா பைஜு அற்புதமா நடிச்சிருக்காங்க. ராதிகா, நாசர், ரவீனா டாண்டன், யோகி பாபு மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள்லாம் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மியூசிக் ஏன் பண்ணீங்கன்னா, தமிழ்நாட்டை கிழக்கக்கூடிய கதையின் நாயகராகவும் இசைப்பாளர் இருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா நிமிஷ் ரவிங்கிறது தான் ஒளிப்பதிவு. அங்கங்க படம் பளிச்சுன்னு இருக்கு. படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன கதை தாங்க. அதாவது மிகப்பெரிய செல்வந்தரான சிவகுமார் பையன் தானே சூர்யா அப்படின்னு நினைப்போம். ஆனா அது கிடையாதுங்க. இவர் படத்து பிரகாரம் ஒரு பெரிய கோடீஸ்வரன் பிள்ளைதான் சூர்யா. அவரோட பேர சஞ்சய் ராமசாமி மாதிரி இவர் இந்த படத்துல இவரோட கேரக்டர் நேம் சஞ்சய். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் பையன் தான் சஞ்சய். கதையின் நாயகன் சூர்யா. அவரோட பாசமிகு அம்மா ராதிகா. இவங்க தான் பையனுக்கு வயசு 42 ஆயிடுச்சு. எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும், பேரம்பேத்தி கொஞ்சணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. உனக்கு பேரன் தானமா வேணும், ஏமா கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஃபாரின் போயிட்டு ஒரு வாடகை தாய் மூலம் ஒரு ஆம்பளை பையில கொண்டு கொடுக்குறாரு. அந்த ஆம்பளை பையன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த குழந்தைய வளர்த்துட்டு உனக்கு கேட்டது குழந்தைதான், எனக்கு கல்யாணம் பண்ற இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாங்க. பட் குழந்தை வளர்ந்து வரும்போது குழந்தைக்கு ஒரு பிரச்சனை உருவாது. அந்த பிரச்சனைக்கு அந்த தாய் இருந்தாதான் அதை சரி பண்ண முடியுங்கிறாங்க. அந்த தாய் இளமை தருமக்கூடிய நம்ம மமிதா பைஜி தான் அந்த தாய். அவங்க அந்த குழந்தைய எப்படி ஆஸ்பத்திரியில அந்த குழந்தைக்காக எப்படி முயற்சி பண்றாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ், அதாவது முதிர்ந்த 42 வயசுக்காரனுக்கும் ஒரு 20 சின்ன பொண்ணுக்கும் என்ன ஒரு இன்டிமேஷன், என்ன ஒரு, அதாவது பிசிக்கல் ஜியோகிராபி, பயோகிராஃபி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அத மாதிரி இந்த படத்துல ஒரு களம் புதுசா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் செம்மையா பண்ணியிருக்காரு. அதாவது வெங்கி அட்லூரிய நம்ம பாராட்டி ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிரமாதமாக. மொத்தத்துல பாத்தீங்கன்னா படம் செகண்ட் ஹாஃப்ல அந்த கதையை டீட்டெயில் சொல்லும் போது அவர் அந்த மமிதா பச்சிக்கும் இவருக்கும் உள்ள ஒரு தொடர்பை சொல்லியிருக்காரு. அவ்வளவு அருமையா இருக்கு. ராதிகா அற்புதமா பண்ணியிருக்காங்க. நாசர் சொல்லியே தர வேணாம். யோகி பாபு அதே மாதிரி ரவீனா டாண்டன் நடித்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். படம் எந்த இடத்துலயுமே கொஞ்சம் கூட ஸ்லோ இல்லாம ரொம்ப நேர்த்தியான ஒரு நேர்கோட்டுல படம் போகுதுன்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல படத்தோட ஒளிப்பதிவு ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர் பங்குக்கு படத்துல ரொம்ப அற்புதமா இருக்கு. அதாவது விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்ங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு பாரம்பரியமான கம்பெனிகளோட நேமாத்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கம்பெனி உள்ள விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் ஃபேமிலியில இருந்து ஒரு பையன் எப்படி தன் குடும்பத்தை பாதுகாக்கிறான். கல்யாணமே வேணாங்க கூடியவன் 42 வயதுக்கு மேல அவன் என்ன பண்றான் ஏது பண்றாங்கிறது தாங்க விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்ன்னு ஒரு டைட்டில வச்சு ஒரு அற்புதமான கதையை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லலாம். அதாவது தமிழ்ல சூர்யாவுக்கு கருப்பருக்கு அப்புறம் ஒரு நேர்த்தியான படம் தான் சொல்லலாம். சூர்யா அந்த படத்துல நடிச்சிருக்காருன்னு சொல்றதை காட்டிலும் ஒரு நல்ல சஞ்சயா, ஒரு பிசினஸ் மேனுக்கு ஒரு பையனா எப்படி நடிக்கணுமோ அவ்வளவு அருமையா பண்ணியிருக்காரு. படத்தோட செலவு சும்மா படம் பார்க்கலும் போது நம்ம அந்த குடும்பத்தோட கனெக்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா படம் ஒரு அற்புதமான படம் தான் சொல்லலாம். வெகு நாட்களுக்கு அப்புறம் ஜனரஞ்சனமான பொழுதுபோக்கு படமா தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வெரி சூப்பர், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாம ரொம்ப அருமையா தான் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்துல வெங்கி அட்லூரிய பாராட்டியே தான் ஆகணும். ஆல்ரெடி லக்கி பாஸ்கர் வேற ஒரு பேட்டர்னு, இது ஒரு பேட்டர்ன். மொத்தத்துல விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் பார்க்க வேண்டிய படம். தயவு செய்து தியேட்டர்ல போய் பாருங்க. சூர்யாவும் மமிதா பைஜுவும் எப்படி வாழ்ந்திருக்காங்கிறத இந்த படத்துல ஒரு நேர்த்தியா இயக்கியிருக்காரு. படம் பார்க்க வேண்டிய படம், சூப்பர் படம். மொத்தத்தில் இந்த மாதிரி தொடர்ந்து எங்களோட சேனலை பார்த்துட்டு இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால் நான், உங்களுக்காக நான்.